ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எனக்கு சேனலில் ரொம்ப ஈஸியாக வீட்டில் எப்படி ரவா தோசை செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: ரவை 1/2 கப், அரிசி மாவு 1/2 கப், கோதுமை மாவு 1/4 கப், இஞ்சி சிறிதளவு, பச்சை மிளகாய் 1, கருவேப்பிள்ளை கொத்தமல்லி சிறிதளவு, மிளகு 1/4 டீஸ்பூன், முந்திரி தேவையான அளவு, வெங்காயம் 1, உப்பு தேவையான அளவு, பெருங்காயம் சிறிதளவு, தண்ணி 2 கப். வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு பவுல்ல எடுத்து வச்சிருக்கிற எல்லா இன்கிரீடியன்ட்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாவு கூட பொடியா கட் பண்ண பச்சை மிளகாவை ஆட் பண்றேன். நான் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி நல்லா பொடியா துருவி வச்சிருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே பொடியா கட் பண்ண கருவேப்பிலை கொத்தமல்லியும் ஆட் பண்றேன். நான் கொஞ்சம் முந்திரி ஆட் பண்றேன். உங்களுக்கு இந்த முந்திரி வேணாம்னா நீங்க இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் இது கூடவே இப்போ கொஞ்சம் இடிச்சு வச்சிருக்கிற மிளகு ஆட் பண்றேன். நீங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா இது மிளகு தூளா கூட ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு இப்போ உப்பு கொஞ்சம் ஆட் பண்றேன். நான் இது கூடவே ஒரு பிஞ்ச் பெருங்காயம் ஆட் பண்றேன். இது இந்த தோசைக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நம்ம இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ இது கூட 2 கப் தண்ணி ஆட் பண்றேன். நம்ம இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஈஸி ரெசிபி. நம்ம கிட்ட வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது ரொம்ப நேரம் ஊறணும்னு கூட அவசியம் இல்லை. இது ஒரு 15 மினிட்ஸ் ஊறினா போதும். இந்த ரவெல்லாம் நல்லா ஊறிடும். அதுக்கப்புறம் நம்ம இதை தோசை தவால போட்டு எடுக்கலாம். இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்மளோட இந்த ரவா தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு. இது இந்த அளவுக்கு தண்ணியா இருக்கணும், அப்பதான் தோசை நல்லா கிறிஸ்பியா வரும். நம்ம இதை தோசை தவால எப்படி போடலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ கல் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம இந்த மாவை நல்லா கலக்கிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தலாம். நம்ம நார்மல் தோசை செய்யற மாதிரி இந்த தோசை செய்ய முடியாது. நீங்க கொஞ்சம் கொஞ்சமா இந்த கேப்பை இந்த மாதிரி தான் ஃபில் பண்ணணும். நீங்க அந்த மாவு ஊத்தும் போது அந்த தவா நல்லா சூடா இருக்கணும். அப்படி இல்லைன்னா ரவா தோசை உங்களுக்கு சரியா வராது. நான் இது கூடவே கொஞ்சம் பொடியா கட் பண்ண வெங்காயம் ஆட் பண்றேன். உங்களுக்கு வெங்காயம் வேண்டாம்னா நீங்க இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்றேன். உங்களுக்கு நெய் வேணும்னா நீங்க நெய் கூட சேர்த்துக்கலாம். நீங்க இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க, அப்பதான் தோசை நல்லா கிறிஸ்பியா வரும். நீங்க ஒரு தடவையும் இந்த தோசை போடும்போது அந்த மாவை நல்லா கலக்கிட்டு ஊத்துங்க. அதே மாதிரி நீங்க அந்த மாவு ஊத்தும் போது அந்த கல்லு நல்லா சூடா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்பதான் இந்த தோசை நல்லா வரும். இந்த தோசை நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு, நல்லா கிறிஸ்பியா வந்திருக்கு. நம்ம இப்போ இதை எடுத்துடலாம்.
நம்மளோட ரவா தோசை ரெடி ஆயிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நீங்களும் இதே மாதிரியே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இதே மாதிரியே வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் அபிசூர்யாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.